ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீட்டில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சடன் ட்ரிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே வந்து எதிர்பார்க்காத ஒரு பிளான் தான். சடனாக வந்து கிளம்புனோம். அதாவது இன்றைக்கி நைட்டே கிளம்புறோன்னா இன்றைக்கி மார்னிங் தான் வந்து சரி போகலான்னு சொல்லி பிளான் போட்டதே. பெருசாக ஒன்றும் ப்ரிப்பரேஷன்லாம் எதுவும் இல்லை. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திங்ஸ் எடுத்து வச்சுட்டு, பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ எங்களுக்கு வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா எப்போன்னு பார்த்திங்கனாக்கா 10:30 தான் ட்ரெயினு. நாங்கள் வந்து 8 மணிக்கு போயிட்டு ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு, என்னென்ன தேவையோ அதாவது சாம்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஒன் டே ட்ரிப்புங்கிறதுனால எதாவது தேவைன்னா கூட அங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு மோஸ்ட்லி சாம்க்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்து வச்சாச்சு. சாம்க்கு வந்து என்னென்ன பேக் பண்ணுங்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். நியூ மாம்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பாபநாசில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரெயின் வந்து 10:30க்கு ட்ரெயின், திருச்செந்தூர் ட்ரெயினு வந்து புக் பண்ணியாச்சு. ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். ஏன்னா ட்ரெயின் எப்போ வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது, கெஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் வந்து வண்டியை போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. சாம் வந்து பார்த்திங்கனாக்கா பழனிக்கு வந்து 3 மந்த் பேபியை வந்து சாம் அழைச்சிட்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15 மந்த் பேபியை வந்து இப்போ தான் சாம் வந்து ட்ரெயினில் போகிறா. ஃபர்ஸ்ட் ஏறினது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயப்பட்டா, யார்கிட்டையுமே போகல, ஒரு மாதிரி ஆக்டிவாக இல்லை மாதிரி ஒரு மாதிரி இருந்தால், லைட் ஆஃப் பண்ணால் கூட அழுவுறது அந்த மாதிரி கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருந்தால். அவங்க அப்பாவும் வந்து கூடவே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க, சரியாக தூங்கலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 கிட்ட வந்து அப்படியே வந்து தூங்க வச்சாச்சு சாம. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்புறம் வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா 5:30க்குலாம் வந்து திருச்செந்தூர் வந்து ரீச் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து முடிச்சிட்டோம். சாம் வந்து தூங்கிட்டு இருந்தா, சரி ஓகே அப்படி தூங்கிட்டோம். நம்ம ரூம் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம், ரூமில் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்ம சாமி பார்க்கும்போது கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கல்மண்ணைக்கு வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும்னு தெரியும். அதனால் வந்து இப்போ தூங்கிட்டா கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து செட்டப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு தூங்க விட்டாச்சு. ஒன்றும் எழுப்பலாம் இல்லை. நம்ம வந்து ஸ்டேஷனில் இறங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா செம்ம க்ரௌட், நான் அதை சொல்லியே ஆகணும். நீங்கள் போகிறீங்கன்னா பேபிஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போகலாம். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்த க்ரௌடும் வந்து அங்கே போய் நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டேஷனில். அதனால் வந்து செம க்ரௌடாக இருக்குது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேபிஸ் வச்சுருக்கீங்கனாக்கா நீங்கள் அதுக்கப்புறம் போங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்லேயும் வாசல்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ, கார் எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிட்டு ரூம் புக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் தான் கோவில் கிட்டக்கே தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஹோட்டல் வந்து பார்த்திங்கனாக்கா சரி ஞாபகம் இல்லை, நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். செம்ம வந்து க்ளீனாக இருந்துச்சு. நான் பழனிக்கு போனப்பையும் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து பேபிஸர் வச்சுருக்கிறதுனால ரூம் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா வெளியே போகிறோம், எந்தளவுக்கு அது சேஃப்டியாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் க்ளீனாக பார்த்துக்கிற வரைக்கும் ரொம்பவே நல்லது. பேபிஸ்க்கு எதுவும் வந்து அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காண்டி ரூம் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதேமாரி ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ரூமு. ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் வந்து சாமும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அந்த சேர் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அங்கேயே தான் உட்காந்துருந்தேன் ரொம்ப நேரம். தூங்குற நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் வந்திருந்தா. மித்த நேரம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சேர்லேயே தான் உட்காந்துருந்தா, ரொம்ப என்ஜாய் பண்ணால். பெட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா 4 or 5 மெம்பர்ஸ் படுக்கிற மாதிரி ரொம்ப பெரிய வந்து பெட்ரூம் தான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரூமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு போகலான்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டு இருந்தோம். வந்த டயர்ட்னால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour to 1 hour கிட்ட வந்து ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இந்த இந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும். சரி நாங்கள் வந்து கை கோத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போனோம். ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபேமிலியாக வந்து திருச்செந்தூர் வரோம். ஹஸ்பண்ட் வந்து போயிருக்காங்க நிறைய டைம், பட் ஃபேமிலியாக எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு வந்து சிங்கிளாகவும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் திருச்செந்தூருக்கு வந்ததில்லை. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மொமெண்ட் மறக்கவே முடியாது லைஃப்பில். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கடலில் குளிச்சுட்டு
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு தண்ணிலாம் வந்து ரொம்பவே பயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து பரவாயில்லையா இருக்குது. கொஞ்சம் தூரம் வந்து போயிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து குளிச்சுட்டு சேர்ந்த மாதிரி வந்து தலை மூழ்கிட்டு வந்தோம். அது வரைக்கும் அப்பா அம்மா வச்சுருந்தாங்க பாப்பாவை. நெக்ஸ்ட் வந்து அவங்க போனாங்க. நான் ஃபேமிலியாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சாமை மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து தண்ணியில் விடலை. ஏற்கனவே அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் அவளுக்கு வேணான்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக தண்ணி மட்டும் அவங்க அப்பா வந்து தெளிச்சு விட்டு வந்தாங்க. மற்றபடி நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கடலில் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். ரொம்பவே இருந்துச்சு. நீங்கள் போகிறீங்கனாக்கா அவங்க வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அந்த இதில் போடாதீங்க, ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அப்படி உங்களுக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா எங்கேயாவது ஓரமாக வந்து போட்டுவாங்க. அது வந்து நிறைய பேர் காலை சிக்கி அவங்க வந்து கொஞ்சம் கீழே விழுகிறாங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்கன்னா இருந்தால் ஓகே, ஸ்விம்மிங் தெரியலனாக்கா ரொம்ப கஷ்டம். அங்கே நான் பார்த்தோம் நிறைய பேர் வந்து கீழே விழுந்து எந்திரிக்க முடியாமவே இருந்தாங்க. ஒன்றும் ஆகலை, பட் அதுமாரி நீங்கள் பண்ணாதீங்க. ட்ரெஸ்லாம் போடுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா எங்கேயாவது கொஞ்சம் ஓரமாக போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா குளிச்சுட்டு வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மார்னிங் டிஃபன் வந்து அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சின்ன ஹோட்டல் தான், பட் வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு வந்து நம்ம வந்து கோவிலுக்கு போனோம். ஒரு அரௌண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 o'clock கிட்ட போனோம். பட் வெளியே வந்தது பார்த்திங்கனாக்கா ஒரு 1:30 கிட்ட ஆகிடுச்சு. செம்ம க்ரௌடு தான் சொன்ன மாதிரியே. சாம் வந்து பார்த்திங்கனாக்கா பாதியிலே வந்து தூங்கிட்டா. ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, பாதியில் வந்து தூங்கிட்டா. அப்புறம் சாமி கிட்ட போகும்போது வந்து முழிச்சிட்டா. பட் அதுக்கப்புறம் வந்து அழுகலாம் இல்லை. ஓரளவுக்கு அவளை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. சாம் வந்து அழுவா கொள்வான்னு நினச்சோம், ஏன்னா பழனியில் நடந்த மாதிரி. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அழுவ இல்லை, ரொம்பவே என்ஜாய் பண்ணா. நடுப்புற தூங்கினதுனால அவள் பெருசாக அழுக்கலை. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம வெளியே வந்தாச்சு. திரும்பி வந்து பார்த்திங்கனாக்கா ரூமுக்கு வந்துட்டோம். போகும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபோன்லாம் நம்ம வாங்கி வச்சுருவாங்க. ஃபோன்லாம் கிடையாது. இப்போ சுவாமிமலையில் என்ன பண்ணுறாங்க அந்தமாரி தான், பழனிலையும் அப்படி தான். இங்கேயும் வந்து ஃபோன் வாங்கி வச்சுட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் வந்து வீட்டில் போட்டுட்டு வந்து நம்ம கோவில் போயிட்டோம். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மொட்டை வெயிலில் வந்து காலெலாம் வெந்து போயிடுச்சு. நீங்களாம் வந்து ஸ்லிப்பர் போட்டுகிட்டே வந்து அங்கே கழட்டி போட்டுக்கலாம். அதுக்கெலாம் வந்து செக்யூரிட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து போடாமல் வராதீங்க வெயில் டைமில். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ள தண்ணியும் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. அப்போ அங்கங்கே வந்து பொங்கல் தராங்க. ஏன்னா ரொம்ப க்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து பிரசாதமாக பொங்கல் தராங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். அப்படி போயிட்டு தான் நம்ம வந்து ஒரு 2 hours கிட்ட ஆச்சு. சாமி கும்பிட்டு நல்லபடியாக வந்தாச்சு. வெளியே வரும்போதும் சரி, பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தராங்க. வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்குது. வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்தாச்சு. ஸ்லிப்பர் போடாமல் போனால் தான் பெரிய தப்பு. கால் வந்து போயிடுச்சு வரும்போது. அதுக்கப்புறம் வந்து ரூமில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. ஏதோ ஐயர்னு பேர் முடியும், சரியாக ஞாபகம் இல்லை. அந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சாப்பாடு நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சுமாராக இருந்துச்சு. பட் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட. அன்றைக்கி வந்து மதியம் சாப்பாடு வந்து அந்தளவுக்கு இல்லை, சாப்பிட முடியல என்னால். பட் பாயசம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் சூப்பராக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்த ஒரே டிஷ் வந்து பார்த்திங்கனாக்கா பாயசம் தான். சூப்பராக. அதை வந்து கிட்டத்தட்ட நான் 3 times வாங்கி நான் வந்து குடித்தேன். அதை மட்டும் தான் குடித்தேன். அது மட்டும் தான் வந்து நல்லாவே இருந்துச்சு. குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டு ஒரு 3 hours கிட்ட தூங்கிட்டோம். பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு திரும்பி வந்து 4 o'clock கிட்ட போயிட்டு என்னென்ன ஜாமான் தேவையோ வாங்கிட்டு வரலாம் தான் பிளானிங். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலில் நொந்ததுனாலேயே என்னமோ தெரியல, செம்ம டயர்டாக இருந்துச்சு. தூங்கிட்டு ஒரு 6 o'clock கிட்ட தான் எழுந்திரிச்சோம். 6 o'clock எழுந்துச்சி கிளம்பிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டு டின்னர் வந்து அங்கே மார்னிங் சாப்பிட்டோம்ல, அதே சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டோம். டிஃபன் நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லாவே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ட்ரெயின் வந்து ஆட்டோவில் வந்தாச்சு. ஸ்டேஷனில் வந்து ரீச் ஆகிட்டோம். பெருசாக வந்து இந்த திங்ஸும் வாங்கலை. அம்மா வந்து பாப்பாவுக்கு மட்டும் ஒரு சில விளையாட்டு சாமான் கோவிலேருந்து வரும்போதே வாங்கினோம். அது மட்டும்தான் வாங்கினது, வேறு எதுவுமே வாங்கலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 8:30க்கு வந்து ட்ரெயினுனாக்கா நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா 8:10 கிட்ட தான் வந்தோம். ரொம்ப வந்து கிட்டக்க தான் வந்தோம். வந்துட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. போகும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஏசி கோச் தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து வரும்போது வந்து சாம் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலை. ஏன்னா நைனே அழுதுட்டு இருந்தா, பயத்தினால அழுதா. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏசினாக்கா அந்தளவுக்கு சவுண்டு கேட்காதுங்கிறதுனால நம்ம வந்து ஏசி புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வந்துவிட்டோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நாங்கள்லாம் சேர்ந்து தான் விளையாண்டோம் 3 பேரும். விளையாண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமுக்கு தூக்கம் வந்துடுச்சு. வந்து சாம் வந்து தூங்க வச்சாச்சு. வரும்போது பார்த்திங்கனாக்கா எந்த அழுகையும் இல்லை, எந்த ஒரு க்ரீப்பியான சுச்சுவேஷனுமே இல்லை. நல்லா கொஞ்சம் விளையாண்டுட்டு அவளே வந்து சமத்தை தூங்கிட்டா.
இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் திருச்செந்தூர் வந்து டூர் வந்து போச்சு. ரொம்ப வந்து எதிர்பார்க்காத ஒரு பிளான் வந்து இந்த ட்ரிப் தான். பட் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. முருகனை நல்லபடியாக பார்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.